என்னம்மா? என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. ஒன்னும் இல்லாம தான் நடந்தே வீட்டை அளந்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரு சின்ன வேலை ஆகணும். அது நடக்குமா நடக்காதான் தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன வேலைப்பா? என் ஃப்ரெண்டு பிரகாஷ் இருக்கால, அதான் பாண்டிச்சேரியில் ரிசார்ட் வச்சிருக்கானே, நீ கூட போய் தங்கிட்டு வந்தியம்மா. ஆமாப்பா, பிரகாஷ் அங்கிள். ஆ, அவன் அவங்க குலதெய்வத்துக்கு சாத்த ஒரு வெள்ளி கலசம் செஞ்சு கொடுன்னு கேட்டிருந்தான். அவன் இதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு பண்ணியிருந்த கலசத்தை பார்த்திருப்பான் போல, அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தான். சரி, கேட்டா செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? இந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு நீங்க கலசம் செஞ்சு கொடுத்திருக்கீங்க. இப்ப அதுல யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? என்னாச்சுப்பா? நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். அது வந்து நம்ம சரவணன் இருக்கான்ல, இது வரைக்கும் அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளுக்கு பார்த்துட்டு இருந்தான். நம்ம கோயிலுக்கு சாத்தின கலசத்தை கூட அவன் தான் டிசைன் பண்ணி செஞ்சு கொடுத்தான். இப்போ பிரகாஷும் அதே மாதிரி கேட்கறதால சரவணனால தான் செஞ்சு கொடுக்க முடியும். நானும் வெளியில சில பேர்கிட்ட விசாரிச்சேன், ஆனா யாருக்கும் அந்த அளவுக்கு நேர்த்தி தெரியல. அதான் சரவணனே வர சொல்லியிருக்கேன். ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரவண இங்க வரானா? அடடா, சரவணன் இங்க வர்றது இவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோம். அதை நம்ம வாயாலேயே சொல்லிட்டோமே. அப்பா சொல்லுங்கப்பா. ஆமாம்மா, நான் தான் நேர்ல பேசணும் வான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னப்பா, சரவணனுக்கு இதான் வேலைன்னு சொன்னீங்கன்னா அவன் செஞ்சு தர போறான். அப்புறம் என்ன இதுல உங்களுக்கு யோசனை?